ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைக்கில் நல்லா ஸ்பீடாக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் இருக்க பேரிகேட் இருக்குல்ல, அது எல்லாமே நல்லா பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிருக்காங்க. அதில் வர ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாசு கெத்து அந்த மாதிரி சொல்லி ஒரு ரீல்ஸ் மாதிரி கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெகுலராகவே நடக்குது. அதில் ஒரு சில பேர் தான் ரீல்ஸ் போட்டு மாட்டிக்கிறாங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இது ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இருக்கும்ல, கத்தி வச்சு ரோட்டில் கத்தி வண்டி ஸ்பீடாக ஓட்டுவாங்க. அப்படி ரோட்டில் வந்து கத்தி வச்சு அந்த கத்தியில் வந்து ஸ்பார்க் வரும். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக பண்ணுறாங்க. இவங்க கீழே விழுந்து அடிபட்டு காயம் அடைஞ்சா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் டேமேஜ் கிடையாது, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் டேமேஜ், ஹாஸ்பிட்டல் செலவு, நிறைய செலவுலாம் வரும். அந்த விஷயத்தில் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராச்சும் மேலே இடித்து விழுந்தாங்க, அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாவசியமான ஒரு டேமேஜ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனால் இவங்க ஸ்பீடாக ஓட்டி போய் ஸ்டண்ட் பண்ணி ஒரு ஹீரோயிசம் பண்ணி ஒரு மாஸ் பண்ணுறதாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் இவங்களை திரும்பி பார்க்குறதாக நினச்சிக்கிட்டு மற்றவங்களோட உயிரையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தில் தான் போய் விடுறாங்க. ஸ்பீடாக வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் வேண்டாம். வேறு ஏதாச்சும் ஒரு சர்க்கியூட்டு, இந்த ரேஸு அந்த மாதிரி ஒரு இடம் வந்து இவங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்கு, ரோட்டில் ஓட்டுறது அண்ட் அப்பாவியான மக்கள் ரோடு கிராஸ் பண்ணுறவங்க மேலெலாம் போய் உழுந்தானா என்ன ஆகுது, ஓகேவா? இந்த மாதிரிலாம் யாராச்சும் ஓட்டிட்டு வருவாங்கன்ட்டு யாருக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரிஸ்க். அண்ட் ஸோ இதான் கைஸ், அதே மாதிரி நிறைய பேர் இது வந்து மாஸ் கிடையாது, இது வந்து எந்த ஒரு கெத்தும் கிடையாது, ஓகேவா? வெளிநாட்டிலலாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்பீடாலாம் ரோட்டில் வண்டி ஓட்டுறாங்க. அவங்களுடைய ரோடு கண்டிஷன் அவங்களுக்கு அதுக்குன்னு நிறைய இடம்லாம் இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரிலாம்